எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மண்டே வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈசிஆரில் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ரோலர் கோஸ்டர் வந்து நடுவில் வந்து ஒரு 50 ஃபீட் ஹைட்டை போனதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னா, பாதியில் ஸ்டக் ஆகிருக்கு. அதில் வந்து 30 பேர் இருந்திருக்காங்க. அதில் 8 குழந்தைங்க, 12 லேடிஸு, மீதி இருக்கிறவங்க 10 பேர் வந்து ஜென்ஸு. அவங்க வந்து 3 ஹவர்ஸாக அந்த ரோலர் கோஸ்டரில் வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து நடந்தது மண்டே அன்னைக்கு ஈவினிங் நடந்திருக்கு. இது அங்கே வந்து நேரடியாகவே ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. மேலே அந்த ரோலர் கோஸ்டர் இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி, அப்புறம் போலீஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி, அவங்க வந்து 2 ஹவர்ஸ் கழித்து தான் வந்து ஃபயர் சர்வீஸு, அப்புறம் போலீஸு எல்லாருமே வந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸே வந்து அந்த ரோலர் கோஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்களே வந்து அந்த க்ரெயினை வச்சு இவங்க இறக்கிடலான்னு பார்த்துருக்காங்க. பட் கஷ்டமாக இருந்தது. அது வந்து அந்த ஹைட்டு பத்தாமல் இருந்தனால அவங்க வந்து பண்ண முடியல. அவங்க வந்து போலீஸை வந்து செக்யூரிட்டியை வந்து கூப்பிட வேண்டியதாக இருந்தது. இது வந்து மண்டே அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு நடந்திருக்கு. ரோலர் கோஸ்டர் வந்து அதாவது திடீர்னு வந்து சவுண்டு வந்து மிட்-ஏரில் போய் பெரிய லவுட் நாய்ஸோட ஸ்டக் ஆகிடுச்சு. இது வந்து என்ன இருக்குன்னா, மேலே வந்து போகிறதுக்கு பதிலாக வந்து டிசெண்ட் கீழே வந்து ஸ்பீடாக வந்து பாதியில் நின்றுடுச்சு. அப்புறம் வந்து மிட்டில் வந்து நின்றுடுச்சு. இதில் வந்து மக்கள்லாம் நிறைய லேடிஸு, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. ரொம்ப பேனிக்காகி கத்தியிருக்காங்க. வந்து பார்க் ஸ்டாஃபே வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து அட்டம் பண்ணியிருக்காங்க, ரிசால்வ் பண்ணுறதுக்கு. பட் அவங்களோட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்த ஹைட்டு அவங்க இருக்கிற ஹைட்டுக்கு ரீச் ஆகாதனால இவங்க வந்து ஃபயர் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து கூப்பிட்டு அவங்க தான் வந்து அலர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. அதாவது அவங்க கொண்டு வந்த அந்த எக்யூப்மெண்ட்லாம் எப்படி இருந்ததுன்னா, கேப்பபுளாக வந்து 150 ஃபீட்டுக்கு வந்து தொடுற அளவுக்கு இருந்தது. அதனால் நல்லா சஃபிஷியண்ட்டாக இருந்தது மக்களை வந்து இறக்கிறதுக்கு. அங்கே இருக்கிறவங்கள ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் வந்து 8:30க்கு ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக வந்து அவங்க எல்லாத்தையும் இறக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகிருக்கு, அவ்வளோ ஹைட்டில் இருந்ததுனால. ஃபயர் சர்வீஸ் பர்சனல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஸ்கெட்ஸு அப்புறம் வந்து வாட்டர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க யார் அங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து மெடிக்கல் அந்த ஆஃபீஸில் இருந்தெல்லாம் வந்து இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அங்கே வந்து அவங்க சின்ன சின்ன இன்ஜுரிஸு யாருக்காவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பார்த்து அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. வந்து அடையார் டெப்யூட்டி கமிஷனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காரு இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம். அப்புறம் வந்து இந்த இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே வந்து என்ன இருக்குன்னா, நீலாங்கரை போலீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸு. இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சேஃப்டி ப்ராக்டிஸ் பற்றிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தாங்க தெரிய வரும். அது வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலையா என்ன ஏது அப்படிங்கிறதுலாம். அது வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் கரெக்டாக வந்து அந்த மெஷின் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சாதான் மக்களுக்கு சேஃப்டி. அதெல்லாம் பார்த்து அவங்க தான் வந்து பார்க் ஸ்டாஃப் தான் பண்ணணும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.